Hi plus 2 students. So unit 13 organic nitrogen compounds அதில் book backல 9th question arrange the following. So அதில் first subdivision பார்த்தீங்கன்னா in increasing order of solubility in water. solubility in water அப்படின்னா வாட்டரில் கரையக்கூடிய தன்மையை பொறுத்து அதை ஆர்டர் பண்ணணும். எப்படி ஆர்டர்னா இன்க்ரீசிங் ஆர்டர், சின்ன இதில் இருந்து பெரிய நம்பர். தமிழில் வந்து ஏறு வரிசைன்னு சொல்கிற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக சாலிபிள் ஆகிறதுலேருந்து அதிகமாக, அப்படி அதான் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இதில் உங்களுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, அமீன் எப்படி எழுதலான்னா ஜென்ரல் ஃபார்மா ஆர் NH2. இந்த ஆர் அப்படின்னா அல்கைல் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபினைல்னு சொல்லுவாங்க. ஸோ அல்கைல் ஃபினைல் இதில் கம்பேர் பண்ணும்போது அல்கைல் தான் கிரேட்டர் தான் ஆகிருக்கும். ஸோ அல்கைல் அப்படின்னா மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எத்தில் சொல்லுவோம். ஸோ ஃபினைல் அப்படின்னா பென்சின் ரிங்கில் இந்த C6H5 இதை தான் ஃபினைல்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அல்கைல் தான் சால்பிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே C6H5 C2H5 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது தான் சால்பிலிட்டி நல்லாயிருக்கும், ஐ மீன் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ரெண்டு இருக்குது. இதில் C2H5 ஒன்று உள்ளது ஒன்று, ரெண்டு உள்ளது ஒன்று. ரெண்டு உள்ளதில் தான் இருக்கையில் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதணும், செகண்ட் இது எழுதணும், தேர்ட் இது எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கையிலே சின்ன நம்பர், அதாவது கம்மியாக கரையக்கூடியது C6H5NH2. தென் பெருசு, இதுக்கு அடுத்தது அதிகம், இது ரெண்டாவது. ஒரே ஒரு எத்தில் குரூப் இருக்கிறது C2H5NH2. நெக்ஸ்ட்டு ரெண்டு எத்தில் குரூப் இருக்கிறது C2H5NH. இது நேம் கொடுக்கணும் அப்படின்னா பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அனிலின், இது RNH2 ஜென்ரல் ஃபார்முலா. இதில் டை இருக்கிறதுனால டைமெத்திலமீன், இது டை எத்திலமீன், இது எத்திலமீன், இது ஜென்ரல் நேம். சரிங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சாலிபிலிட்டி இன் வாட்டர் எழுதின மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு சின்னது எழுதி அடுத்தது பெரியது எழுதணும். ஸோ 3 காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, அனிலின், டொலிடின், பேராநைட்ரோ அனிலின். ஸோ ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அதான் அனிலின். அடுத்தது பேராடொலிடின் அப்படின்னா பென்சின் ரிங்கில் NH2வும் இருக்கணும், பேரா பொசிஷனில் மெத்தில் குரூப்பும் இருக்கணும். ஸோ இதுதான் பேராடொலிடின். பேராநைட்ரோ அனிலின்னா பென்சின் ரிங்கில் NH2வும் இருக்கணும், ப்ளஸ்ஸு நைட்ரோ குரூப்பும் இருக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு தெளிவாக இங்கேனாலும் நான் எழுதுகிறேன். இது ஆப்ஷன் தான், இது உங்களுக்கு தெரியறதுக்காக தான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்ட்ரென்த் எழுத முடியும். ஸோ பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அதுக்கு பேர் தான் அனிலின். டொலிடின் வந்து பென்சின் ரிங்கில் NH2 இருந்து அதுக்கு ஆப்போசிட், அதாவது பேரா, ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கணும். அடுத்து பென்சின் ரிங்கில் NH2னா அனிலின், ஆர்த்தோ மெட்டா பேரா இடத்துல நைட்ரோ குரூப். ஸோ அனிலின், டொலிடின். டொலியின் கிடையாது, டொலியின் அப்படின்னா பென்சின் ரிங்கில் CH3 மட்டும்தான் இருக்கும். இது டொலிடின், டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கிடுங்க, டொலிடின். அப்புறம் பேரா நைட்ரோ அனிலின். இப்போ இதில் பாருங்கள், இருக்கிறதுல எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த்து இதில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதில் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம், மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் இருக்கிறதுனால இருக்கிறதுலே இதில் தான் கம்மியாக இருக்கும். அப்போ பேரா நைட்ரோ அனிலின் அதில் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இது ரெண்டில் எதில் அதிகமாக இருக்கும், பேராடொலிடினா அனிலினா கம்பேர் பண்ணும்போது அனிலினில் தான் அது, இதுக்கு அடுத்தபடியாக அனிலினில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் மெத்தில் இருக்கிறதுனால இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு. ஸோ பென்சின் ரிங்கை ஸ்டேபிள் பண்ணோம், இதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கும். ஸோ அனிலின் தான் அதுக்கு அடுத்தபடியாக அனிலின் எழுதிருங்க, அனிலின்.
அடுத்தபடியாக பேரா டொலிடின். ஸோ இது ஒன்வேர்ட்லலாம் கேட்பாங்க, இந்த பேசிக் நாலேஜ் தான் வேணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்தால் அதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். சரி, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நைட்ரோ குரூப் இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணோம், மெத்தில் குரூப் இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இதில் தெரியணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அடுத்தது பி சப்டிவிஷனும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை பென்சின் ரிங்கில் எழுதுனாலும் எழுதலாம். பென்சின் ரிங்கில் இந்த இதுக்கு பென்சின் ரிங்னு அர்த்தம், இதில் NH2 இருக்குது, அப்போ இது அனிலின். அதே பென்சின் ரிங்கில் NH2 இருக்கணும், அந்த ஒரு ஹைட்ரஜன் பதிலாக மெத்தில் குரூப் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பென்சின் ரிங்கில் மேலே வந்து NH2 இருக்குது, ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷனில் குளோரோ. ஸோ பேரா குளோரோ அனிலின், இது வந்து N மெத்தில் அனிலின், நார்மல் மெத்திலின் அனிலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, N மெத்தில் அனிலின். ஸோ இது அனிலின். ஸோ இதை வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னப்படி சொன்ன கான்செப்ட் தான் இது. குளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்னால இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ வந்து பேரா Cl C6H4 NH2 இருக்கையில் இதில் தான் கம்மியாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்கையில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அனிலின் அடுத்தபடியாக, அனிலின் வந்து C6H5 NH2. அதுக்கு அடுத்தபடியாக தான் இது, அதாவது C6H5 NHCH3 N மெத்தில் டொலின்னு சொல்லுவாங்க, அனிலின், N மெத்தில் அனிலின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் போட்டும் எழுதலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ மூணாவது சப்டிவிஷனில் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் இன் கேஸ் ஃபேஸ். ஸோ கீழே ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அமீன் தான். அமீனில் எப்படி கொடுத்துருக்குறாங்க ரஃப் ஒர்க் எழுதி பார்க்கலாம். இதெல்லாம் ஜிகே தான். RNH2 தான் அமீனுக்குரிய ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஆருக்கு பதிலாக மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆருக்கு பதிலாக மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு NH2. ரெண்டாவது இதில் 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு மெத்தில் எத்தில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. திரும்ப இன்னொரு எத்தில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டியூஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறது. ஸோ NH3 அப்படிங்கிறது அமோனியா. ஸோ இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதில் ஒரு எத்தில், இதில் 2, இதில் 3. எதில் எத்தில் அதிகமாக இருக்கோ அதில் தான் பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு எது எழுதணும், இது தான். ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இது. இருக்கிறதுல அமோனியாவில் தான் கம்மியாக இருக்கும். ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்னால் என்ன அர்த்தம், பெரிய நம்பரில் இருந்து பெருசுலேருந்து சிறுசு, அதாவது இருக்கிறதுல எது அதிகமாக இருக்கோ அதில் இருந்து சிறுசு. அப்போ C2H5 த்ரைஸில் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து C2H5 2NH, அதுக்கப்புறம் C2H5 NH2, அதுக்கப்புறம் NH3. இந்த சைனை மாற்றிடாதீங்க, நிறைய பேர் சைனை மாற்றிடுவீங்க. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் இது தான். ஸோ அடுத்தது பாய்லிங் பாயிண்ட்டை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். இன்க்ரீஸ் ஆர்டர் அப்படிங்கும்போது சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். சரிங்களா? ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்டுன்னு வரும்போது ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்கள். இது வந்து NH2 அப்படின்னா RNH2 அப்படின்னா அமீன்னு சொல்லுவோம். OH ROH அப்படின்னா ஆல்கஹால். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹால். கண்டிப்பாக ஆல்கஹாலுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். சரி, இருக்கும் இருக்கையிலே ஆல்கஹாலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கையிலே இதுதான், அதாவது எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் ரொம்ப அதிகம். அப்போ இது ரெண்டுமே கம்மி தான். இப்போ ரெண்டில் எது கம்மி அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது லாஸ்ட்டில் வரும், ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்னு எழுதியிருக்கு. அப்படிங்கும்போது சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அப்போ இது ரெண்டில் எது சின்னதுன்னு பார்க்கணும். எது மெத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இது தான் சின்னது. இப்போ ஃபஸ்ட்டு இது எழுதணும், ரெண்டாவது இது.
சரிங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது இதில் தான் கம்மியாக இருக்கும். அப்போ CH3 twice NH, தென் இந்த சைன் மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. தென் C2H5 NH2, இதை விட C2H5 OH. அப்போ இதில் நாலேஜ் என்ன அப்படின்னா, அமீனை விட ஆல்கஹாலுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அமீனில் நிறைய டைப் இருக்குது பாருங்கள். இது எத்திலமீன், இது மெத்திலமீன். ஸோ எந்த அல்கைல் குரூப் அதிகமாக சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டும் கம்மியாகும், அவ்வளோதான் இதில். ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த PKP வேல்யூஸ், 5th சப்டிவிஷன். PKP அப்படிங்கிறது டிஸ்அசோசியேஷன் கான்ஸ்டன்ட், பேஸ் டிஸ்அசோசியேஷன் கான்ஸ்டன்ட். அப்படின்னா பேஸ் வந்து பிரிகிறது தான் PKP. பேஸ் வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது பிரிகிறது தான் அந்த PKP வேல்யூ. ஸோ PKP மீன்ஸ் பேஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். சரி, இதில் C6H5 அப்படிங்கிறது ஃபினைல் குரூப்னு சொல்லுவோம். தென் C2H5 CH3 இருக்கிறது வந்து அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது PKP வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கும்? டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்டிருக்கே. அப்போ அதிகமாக உள்ளதுலேருந்து கம்மியாக உள்ளது, பெரியதுலேருந்து சின்னது, ஃபினைலுக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினைல் இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், இந்த குரூப்பை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ரெண்டாவது எழுதும்போது நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் பாருங்கள், எத்தில் இருக்குது, இங்கே 2 எத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது 2 இதில் எத்தில் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக கம்மியாக இருக்கிற எத்திலில் தான் PKP வேல்யூ அதிகமாக இருக்கும், அது ஒரு லாஜிக். சரி, இப்போ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, மெத்தில் எத்தில் இது 2ல் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா மெத்தில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது எழுதணுமா, ரெண்டாவது இதுக்கு அடுத்தபடியாக அல்கைல் குரூப்பு மெத்தில் தான் பெருசுன்னு சொல்லியிருக்கோம், இது எழுதணும். இது 2ல் இதில் 2 எத்தில் இருக்குது, இது ஒரு எத்தில், அப்போ இது தான். ஸோ நாலாவதாக தான் இது எழுதணும், சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எதுக்கு அதிகம், C6H5 NH CH3. ஸோ பேராடொலிடின் இது பேர், இதுதான் இருக்கிறதுலே அதிகம். இதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் ஒன்று வந்து மெத்திலமீன், இதுக்கு அடுத்தது எத்திலமீன், இதுக்கு அடுத்தது டைமெத்திலமீன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆறாவது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு ஜென்ரல் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கீழே காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக அல்கைல், அதாவது எத்தில் மெத்தில் இதெல்லாம் அல்கைல்னு சொல்லுவோம். ஸோ C6H5 வந்து அரோமேட்டிக் குரூப், அதாவது ஃபினைல்னு சொல்லுவோம். ஃபினைலுக்கு தான் கம்மியாக இருக்கும். ஸோ 2 ஃபினைல் இருக்குது, இருக்கிறதுலே இதில் தான் கம்மியாக இருக்கும். இப்போ இது 2ல் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிலின் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன் அப்படின்னா இதில் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால ஸ்டேபிள் பண்ண பார்க்கும், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்பு. ஸோ இதை விட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இதுக்கு தான் கம்மியாக இருக்கும், இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது இது தான். இதுக்கு அடுத்தபடியாக தான் இது. அடுத்தது இது 2 அல்கைல். இந்த அல்கைலில் எது கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது தான் கம்மியாக இருக்கும், இருக்கிறதுல இதுக்கு தான் பேசிக் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 எத்தில் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை எழுதிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனிலின் எழுத போகிறோம், இதுதான் அனிலின். இதை விட இன்க்ரீஸிங் ஆர்டர் இல்லையா, இதை விட இதுக்கு அதிகமாக இருக்கும். C6H5 NH CH3 twice. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருக்கிறதுனால. இதை விட மெத்திலமீன் தான் அதிகமாக இருக்கும், இதை விட டைமெத்திலமீன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரக்சர்லேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ரக்சரில் கொடுக்கும்போது பேசிக் ஸ்ட்ரென்த்து இப்போ இருக்கிறதுல எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா அல்கைல் குரூப் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இதுவும் அல்கைல், இதுவும் அல்கைல். ஸோ அல்கைல் குரூப்பில் மெத்திலை விட எத்திலுக்கு தான் அதிகமாக இருக்கும் பேசிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு எத்தில், செகண்ட் வந்து மெத்தில். இது 2ல் எது சப்ஸ்டியூட் இல்லையோ அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது தான் 3,
இது 4. இது சப்ஸ்டியூட்டட்னால ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சப்ஸ்டியூட்டட்னால பேசிக் ஸ்ட்ரென்த்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து CH3 CH2 NH2 எத்திலமின் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மெத்திலமின், அதுக்கு அடுத்தது கம்மியாக இருக்கிறது அனிலின், அதுக்கு அடுத்தது கம்மியாக இருக்கிறது பேரா நைட்ரோ அனிலின்.